ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வுக்கு நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோஸில் பிஓ, எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி தேர்வுகளில் கேட்கப்பட்ட தமிழ் தேர்வு நாட்கள் ஃபுல்லாகவே நம்ம தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருப்போம். அதில் வந்து மொத்தமாக 120 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். அண்ட் ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் அதில் நம்ம ஆல்ரெடி 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் நம்பர் 3. ஸோ வாங்க நம்ம ஒன்பதுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விடுபட்ட சொற்களை எழுதுக. காமம் டேஸ் மயக்கம் இவை மூன்றின் நாமம் கிடக்கிடும் டேஸ். திருக்குறள் வரிகள் கொடுத்துட்டு அதில் வந்து ஃபிலிப்ஸ் கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடும் நோய் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ திருக்குறள் இருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து இடம்பெறுது. திருக்குறள் பார்த்தோன்னா மொத்தமாக 40 குறள்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரு தடவை 2 தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிலிப்ஸில் கேட்டால் நமக்கு எழுத தெரியணும். அண்ட் அதோடைய பொருள் வச்சுமே வந்து கேள்விகள் இடம்பெறுது. ஒவ்வொரு குறளுக்கும் அதுக்கான பொருள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில குறளுக்கு அதோடைய அணி வகை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சும் கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. இலக்கண குறிப்பு வச்சு கேட்குறாங்க. எழுந்து அப்படின்னா நம்ம வினை எச்சம்னு சொல்லலாம். அதாவது ஷார்ட்கட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்த்தை ஈ அல்லது ஊ அப்படிங்கிற சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னா, ஈ அல்லது ஊ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னா நம்ம அதை வினை எச்சம்னு சொல்லலாம். இது பெயர் எச்சம் அப்படின்னா வந்து ஆ சவுண்டில் முடியும். ஆ சவுண்டில் முடிஞ்சு அது பெயர் எச்சம் சொல்லலாம். இது வந்து ப்ராப்பர் டெஃபினிஷன் இல்லை. ஒரு எச்ச சொல்லுக்கு வரமா வினைச்சொல் வந்துச்சுன்னா அது வினை எச்சம். ஒரு எச்ச சொல்லுக்கு வரமா பெயர்ச்சொல் வந்துச்சுன்னா அது வந்து பெயர்ச்சல் சொல்லுவாங்க. அதான் வந்து டெஃபினிஷன். பட் ஷார்ட்கட்டுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஓகேவா? ஈ அல்லது ஊ சொல்ல முடிஞ்சு அது வினை எச்சம். இந்த இடத்துல எழுந்து அப்படிங்கிறது ஊ சொல்ல முடியுது. அதனால் அதை நம்ம வினை எச்சம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சார்ந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். சார்ந்தோர், இந்த மாதிரி சார்ந்தோர் இதை வந்து சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொருள். ஓகேவா? இது சார்ந்தார் அப்படின்னா அதை நம்ம வினை மட்டும் சொல்லுவோம். சார்ந்தோர் அப்படின்னா சார்ந்தவர்னு சொல்லிட்டு பொருள். ஸோ அது வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட்டு, தனியாது அப்படிங்கிறது பெயரச்சம். பொன்னிதி போல், போல் அப்படின்னு சொல்லிட்டு உவமுறுப்பு தான் வந்திருக்குது. ஸோ ஆப்வியஸாக உவமை தொடர் தான். ஸோ இந்த இடத்துல தொழில் பேர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. தொழில் பேர் பார்த்தோன்னா அல் அல்லது தல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து விகுதி பட்சி வந்து வரும். அது வந்து நம்ம தொழில் பேர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளி நெடிய குரங்கு. இப்பாடலில் அமைந்துள்ள பொருட்கள் எவ்வகையை சார்ந்தது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான், கொண்டு கூட்டு பொருட்கள். ஸோ வந்து டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. கொண்டு கூட்டு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த வரிகள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த லைன்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக அப்படியே நம்ம படிக்கும்போது மீனிங்ஃபுல் வந்து இருக்காது. மீனிங்லெஸ்ஸாக அந்த லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் இடம் மாற்றி நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதை வந்து கொண்டு கூட்டு பொருட்கள் சொல்லுவாங்க. இது ஆற்று நீர் பொருட்கள்னு பார்த்தோன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் சொல்லிட்டு ஒரு சீவக சிந்தாமணி வரிகள் வரும். அதை வந்து நம்ம ஆற்று நீர் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நிரல் நிறை பொருட்கள் பார்த்தோன்னா அது வந்து 2 வகைப்படும் இல்லையா? முறை நிரல் நிறை அண்ட் எதிர் நிரல்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். அண்ட் அது ரெண்டுக்குமே வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், தவறான இணையை தேர்வு செய்க. வினா வகைகள் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என கேட்டல். ஸோ இது வந்து அறிவினான்னு கொடுத்துருக்காங்க. பட் கொஸ்டின் பார்த்தோன்னா ப்ராப்பராக இல்லை. சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார் அப்படின்னு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டாங்கன்னா அது அறிவினான்னு சொல்லலாம். இது மாணவர் ஆசிரியர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா அது வந்து அறியாவினான்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி இந்த இடத்துல எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் இது கொஸ்டின் வந்து ப்ராப்பராக இல்லை. இது நம்ம தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா தவறான என்ன கேட்குறாங்க. பட் நம்ம 4 ஆப்ஷனுமே பார்த்துக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தோன்னா, இந்த கோவிலை கட்டியது யார் என கேட்டல் வந்து அறியாவினா தான். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் இருக்கிறதா என கேட்டல். ஒரு கடைக்கு போயிட்டு கடைக்காரர்கிட்ட கள்ளிக்காட்டு இதிகாசம் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அது வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போட்டு கேட்போம் இல்லையா? ஸோ அதை நம்ம குழல் வினான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, என்னிடம் பாரதியார் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் இருக்கிறதா என கேட்டல் வந்து ஐய வினான்னு கொடுத்துருவாங்க. இது வந்து தவறானது. ஓகேவா? என்கிட்ட 2 புக் இருக்குது, அதில் உனக்கு ஒன்று வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இது கொடுக்கும் பொருட்டு கேட்போம். ஸோ கொடை வினான்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இது வந்து ஐய வினான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறது வந்து தவறானது. ஸோ இது வந்து ப்ராப்பராக இருக்குது. தவறான இணை வந்து நம்ம ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம். அண்ட் ஏம் வந்து தப்பாக தான் இருக்குது. பட் ஏ அண்ட் டி 2 பார்க்கும்போது பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை. வங்கமொழி, ஆங்கில மொழி, பிரெஞ்சு மொழின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பெருங்கதை, வில்லி பாரதம், சீவக சிந்தாமணி இந்த மாதிரிலாம் வரும். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், சரியான வேற்றுமை உருபை தேர்ந்தெடுத்து எழுதவும். இந்த லைன்ஸை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்க முதலான விளையாட்டுகள் விளையாடுகிறது.
ஸோ இந்த இடத்துல வந்து அடிக்கோடு இட்டிருக்காங்க. ஓகேவா, இங்கேயும் அடிக்கோடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன வேற்றுமை உருபு வந்து வரும்னு சொல்லி கேட்குறாங்க. செயற்கை நுண்ணறிவு கொண்ட எந்திரம், செயற்கை நுண்ணறிவை கொண்ட அப்படின்னு தான் வரும் இல்லையா. ஸோ எல்லா ஆப்ஷன் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவால் கொண்ட, ஸோ அதெல்லாம் வராது. செயற்கை நுண்ணறிவுக்கு கொண்ட எதுவுமே வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா செயற்கை நுண்ணறிவை கொண்ட, ஸோ ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு இந்த இடத்துல வரும். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுகிறது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஐ அப்படிங்கிற உருபு தான் வருது. ஸோ ரெண்டுமே வந்து ஐ, ஐ தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் தொடர் எவ்வகை வாக்கியம்? இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டு இருக்கிறது, இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது. இதுக்கு தான் கரெக்ட் ஆன்சர் நம்ம கலவி வாக்கியம்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல தொடர் வாக்கியமே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கலவி வாக்கியம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஃபுல் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆண்டு கொண்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இணைப்புச்சொல் வந்து தான் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல ஆன்சர் பார்த்தோன்னா டென்டேட்டிவ் கீழே கலவி வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது நம்ம தொடர் வாக்கியமே சொல்லலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா, நம்ம வந்து சொல்ல முடியல, ரெண்டில் வந்து எது வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. நெக்ஸ்ட் ஒன், வித்துவக்கோடு என்னும் ஊர் டேஸ் மாநிலத்தில் டேஸில் உள்ளது. வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உள்ள உய்ய வந்த பெருமாளை தான் வந்து தெய்வமாக கொண்டு பாடியிருப்பார் இல்லையா, யார்? குலசேகர ஆழ்வார் வந்து பாடியிருப்பார். நெக்ஸ்ட்டும் அதே வரிகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி பாடல் வரிகளை கொடுத்து கேள்விகள் இருக்குது. கீழ்காணும் பாடல் அடியில் பயின்று வரும் தொடை நயம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். ஸோ இதில் என்ன நயங்கள் வந்து பயின்று வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை கரெக்டானது வந்து நம்ம ஆப்ஷன் பி வந்து சொல்லலாம். அடி எதுகை அண்ட் சீர்மோனை இருக்குன்னு சொல்லலாம். எதுகை அப்படின்னா நமக்கு இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல லான்னு சொல்லிட்டு ரெண்டு எழுத்து வருது. அண்ட் இது வந்து அடி இல்லையா, அதனால் நம்ம அடி எதுகைன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி மோனை பார்க்கும்போது இங்கே முதல் எழுத்து மாளாத மாயத்தால் சொல்லிட்டு முதல் எழுத்து ஒன்று போல் வருது. அதனால் இது நம்ம சீர்மோனைன்னு சொல்லலாம். ஸோ அடி எதுகை அண்ட் சீர்மோனைன்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே வந்து பயின்று வருது. நெக்ஸ்ட் ஒன், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அண்ட் இது வந்து ரிப்பீட்டட் ஒன்று தான். இதே வரிகள் வந்து கொடுத்து நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம். ஆன்சர் வந்து இசை உந்துவள்ளி தன் பெயல் விசும்பு. நெக்ஸ்ட் ஒன், பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ, இப்பாடலில் கவிஞர் உணர்த்தும் சுவையாது. இதெல்லாமே நம்ம கெஸ் பண்ணி போடக்கூடியது. டேரெக்டாக இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லை. இந்த வரிகள் கொடுத்து இதோடைய ஆசிரியர் பாரதியார் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த வரிகளை வச்சு அவங்க இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம கெஸ் பண்ணி நம்மளாக போடக்கூடிய ஒரு கேள்வி தான் அது. பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவது வியப்போ. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பலாப்பழம் வண்டி, ஸோ அது கண்டிப்பாக ஒரு இனிமையான ஒன்று பலாப்பழம் அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்தா கண்டிப்பாக நிறைய வண்டுகள் மொய்க்க தான் செய்யும். அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? ஸோ பலா அப்படின்னாலே அதை சுற்றி வண்டிகள் இருக்க தான் செய்யும்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதமாக கூறப்படக்கூடிய ஒரு வரிகள் தான் இது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பெருமிதம் சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், மரபு பிழை நீக்கம் செய்க. தென்னந்தோட்டம் கத்தும் குயில். இந்த இடத்துல என்ன வரும் சொல்லி கேட்குறாங்க. தென்னந்தோட்டம் சொல்லிட்டு சொல்லக்கூடாது, தென்னந்தோப்பு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, தென்னந்தோப்பு, கூவும் குயில் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதே இது வாழை அப்படின்னா வாழை தோட்டம்னு சொல்லுவோம். அதாவது நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய மரங்களை கொண்டது வந்து தென்னன் தோப்பு இல்லையா. ஸோ அது தோப்புன்னு சொல்லுவோம். அண்டு குறுகிய காலம் இருக்கக்கூடியது நம்ம தோட்டம்னு சொல்லுவோம். வாழை தோட்டம், தென்னந்தோப்பு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், இலக்கண முறைப்படி பேசுவது டேஸ், இலக்கண முறை இன்றி பேசுவது டேஸ் ஆகும். இலக்கண முறைப்படி பேசுவது வழாநிலை, வலுவே இல்லாத ஒரு நிலை, வழாநிலை. அண்ட் இலக்கண முறை இன்றி பேசுவது வந்து வலுநிலை. ஆன்சர் ஆப்ஷன் பி. இலக்கண முறைப்படி பேசுவது வழாநிலை, முறை இன்றி பேசுவது வலுநிலை. நெக்ஸ்ட்டு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இந்த குறளுக்கு பொருத்தமானவரை கண்டறிக. இதை கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் வந்து வருவார். ஏன்னா அவருக்கு உடல் ரீதியாக நிறையவே வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவர் வந்து நிறையவே முயன்று நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அதான் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இதுக்கு பொருத்தமானவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் ஒன், சரியான வேற்றுமை உருவை சேர்த்தெழுதுக. தலைவிதிதான் வாழ்க்கை டேஸ் தீர்மானிக்கிறது. அறியாமை அறிவாற்றல் டேஸ் மிகப்பெரிய எதிரி அல்ல. இந்த இடத்துல என்ன வேற்றுமை உருவ வரும் அப்படின்னா தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஸோ ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவ வருது. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. ஸோ இந்த இடத்துல இன் அப்படிங்கிற வேற்றுமை உருவ வருது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, கடும்பகட்டு யானை நெடுந்தேர் டேஸ் திருமாவியல் நகர் டேஸ் முன்துறை.
இதுவுமே வந்து ஒரு பாடல் வரி தான், அது வந்து ஃபிலிப்ஸ் மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேட்குறாங்க. ஒவ்வொரு லெசன்குள்ளேயுமே வந்து நிறைய பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம பொதுவாக என்ன படிச்சிருப்போம், இந்த பாடல் வரி வந்து அது இந்த நூலில் இருக்குது, அதோடைய ஆசிரியர் யார் அதான் பார்த்துருப்போம். பட் இந்த வந்து இப்படி ஃபிலிப்ஸ் வச்சு தான் வந்து நிறையவே கேட்குறாங்க. இது வந்து இந்த ஊர் பெயர், ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடி அதோடைய ஊர் பெயர், அது இந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அந்த வரிகள். கருவூர் அப்படிங்கிற ஊரை பற்றிய வரிகள் இது. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை சொல்லிட்டு வரும். கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்றேன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன், செந்தி இச்சொல்லுக்குரிய பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. செந்தி அப்படின்னா நெருப்பு பந்து, அண்ட் இதோடைய இலக்கண குறிப்பு பண்பு தொகை. இது வந்து ரிப்பீட்டட் ஒன்று தான். நெக்ஸ்ட் ஒன், விசும்பும் இசையும் எனும் தொடரின் பொருளையும் இலக்கண குறிப்பையும் தருக. அண்ட் இந்த பொருள் வந்து பார்த்தோன்னா புக் பேக் கொஸ்டின் தான். விசும்பும் இசையும் அப்படின்னா வானத்தையும் பேரொழியையும் குறிக்குது. விசும்பு அப்படின்னா வானம், இசை அப்படின்னா பேரொழியை குறிக்குது. அண்ட் இதோடைய இலக்கண குறிப்பு எண்ணுமை. அப்படிங்கிற அந்த இணைப்பு சொல் வந்து வெளிப்பட்டு வருது இல்லையா, அதை நம்ம இதை எண்ணுமை சொல்லலாம். அதாவது அண்ணன் தம்பி அப்படின்னா அது உண்மை தொகை. இதே இது அண்ணனும் தம்பியும் அப்படின்னா அது நம்ம எண்ணுமைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, தீராத உந்து இலக்கண குறிப்பு தருக. தீராத அப்படிங்கிறது எதிர்மறை பெயரச்சம், உந்து அப்படின்னா வினையச்சம். இதே இது தீரா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பயில் தொழில் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. ரிப்பீட்டட் ஒன்று தான் இது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வினைத்தொகை. சிதைவில்லாத தனித்தமிழ் சொல்லை கண்டறிக. நாதஸ்வரம் அப்படிங்கிற அந்த இசைக்கருவியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான சிதைவில்லாத தமிழ் சொல் என்ன அப்படின்னா நாகசுரம் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. நிகழ்கலைன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இல்லையா, அதில் இசைக்கருவிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் இந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும். நம்ம மென்ஷன் பண்ணுறது, நம்ம வந்து யூஸ்வலாக சொல்கிறது நாதசுரம், அதெல்லாம் வந்து தவறான வார்த்தை அப்படிங்கிறாங்க. சிதைவில்லாத தனித்தமிழ் சொல் வந்து நாகசுரம். நாத கூட வராது, நாகசுரம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், மருத நிலத்துக்குரிய கடவுள். மருத நிலத்திற்குரிய கடவுள் ஆப்ஷன் ஏ, இந்திரன். குறிஞ்சிலத்துக்கு முருகன் சொல்லலாம். முல்லை திருமால். நெய்தலுக்கு வந்து வருணன் சொல்லலாம். பாலைக்கு கொற்றவை. கைக்கிளை எனப்படுவது. கைக்கிளை எனப்படுவது ஒரு தலை காதல். இதே மாதிரி பெருந்திணைப்புனா பொருந்தா காதல்னு சொல்லுவோம். கம்பராமாயண ஆட்சி படலத்தில் டேஸ் 6 குறிப்பிடப்படுகிறது. கம்பராமாயணம் ஆட்சி படலத்தில் சரையு நதியை பற்றி தான் இருக்கும். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் செங்கீரை பருவம் டேஸ் பருவம். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் செங்கீரை பருவம் வந்து 2வது பருவம். மொத்தமாக வந்து பிள்ளைத்தமிழில் 10 பருவங்கள் உண்டு. அதில் 7 பருவங்கள் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானவை. என்னெல்லாம் அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாழ் சப்பானி, முத்தம், வருகை, அம்பளி. ஸோ இதை வந்து லைனாக பார்த்துக்கோங்க. எந்தெந்த பருவம் எத்தனாவது பருவம் சொல்லி தெரிஞ்சுக்கணும். காப்பு வந்து முதல் பருவம். காப்பு, செங்கீரை, தாழ் சப்பானி, முத்தம், வருகை, அம்பளி. இந்த 7ம் 2 பாலுக்கும் பொதுவான பருவங்கள். அண்ட் லாஸ்ட் 3 பருவங்கள் வந்து ஆண் பாலுக்கு என்னலாம் அப்படின்னா சிற்றில், சிறுவரை, சிறுதேர். பெண் பாலுக்கு கலங்கு, அம்மானை, ஊசல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், சாகித்ய அகாடமி விருது பெற்ற விசாரணை கமிஷன் என்னும் புதினத்தின் ஆசிரியர். விசாரணை கமிஷன் இந்த புதினத்தின் ஆசிரியர் வந்து சா கந்தசாமி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கும். அண்ட் இவர் வந்து பாய்ச்சல் அப்படிங்கிற சிறுகதைக்கு ஆசிரியர் தான். இந்த பாய்ச்சல் அப்படிங்கிற சிறுகதை தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கம்பராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டது எவ்வகை வாக்கியம். ஈஸியாக எழுதலாம். இங்கே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உருவு வந்திருக்குது, அண்ட் எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஆப்வியஸாக செயற்பாட்டு வினை வாக்கியம். பொருந்தா சொல்லை கண்டறிக பெண்பால் பிள்ளைத்தமிழின் பருவங்கள். இதுவுமே ரிப்பீட்டட் ஒன் தான். இதை வச்சு ஆண்பால் பிள்ளைத்தமிழ் வச்சு வந்து கேட்டிருந்தாங்க நிறைய. இப்போ பெண்பால் பிள்ளைத்தமிழ் வச்சு கேட்குறாங்க. பொருந்தாது வந்து ஆப்ஷன் சி, சிறுதேர். கழங்கு, அம்மானை, ஊசல் 3ம் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரியது. சிற்றில், சிறுபறை, சிறுதேர் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. ஆடுக என்ற சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. ஆடு என்ற வினைச்சொல்லின் தொழில் பெயர் ஆடுதல். ஆடு அப்படின்னா ஆடுதல். அப்போ இந்த வார்த்தைகள் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு அதோடைய வேச்சொல் கேட்டாங்க, நம்ம ஆடுன்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், அகரவரிசைப்படுத்தி எழுதுக. எல்லாமே வந்து தாவரிசையில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன், தண்டலை, தாமரை, தெண்டிரை, தேம்பிலின்னு சொல்லலாம். ஸோ இதோட 30 கொஸ்டின் முடியுது. 30ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு போடுங்க. அதாவது மார்க் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10 கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் ஓகேவா. மினிமம் எனக்கு இந்த 30க்கு உங்களுக்கு மினிமம் 15 கொஸ்டின் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். நாளைக்கு தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஓகேவா.
அண்ட் இன்னும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.